பொம்பளை பிள்ளைகள் மாதிரி இல்ல பொம்பளை அதுதான். பிள்ளைகள் வேற விஷயம். இல்ல அங்க ஆண்களே கியூடெக்ஸ் அடிச்சு வெத்திலையும் போட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். கியூடெக்ஸ் அடிச்சிருப்பாரு, பெரிய நகமும் வளர்த்து இருப்பார்கள். சரி, நாங்களே ஒரு வாசிப்புரை எறும்புக்குள்ள சென்று சிவதர்சினி அவர்கள் ஓடி வந்து உட்காருங்கோ. கௌரி இல்லையா? அவருக்கு இன்னும் தடமல் இருமல் நிக்க இல்லையா? கௌரியோட அம்மா ஓகேயா இருக்கிறாரா? வாடி இந்திய வாசிப்பிலிருந்து 993 நான் இன்றைக்கு ஆழிக்குமரன் ஆனந்தனை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். வெல்வெட்டித்துறை எனும் ஊரில் 1943 ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் ஆனந்தன் பிறந்தார். இவரது தந்தையார் விவேகானந்தன், தாயார் ராசரத்தினம்மாள். சிறு வயதிலிருந்து எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே ஆனந்தரின் விருப்பம். இதற்காக இவர் இரவு பகலாக பாடுபட்டார். இலங்கையில் உள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்றார். உலக மாவட்டத்தில் பல வெற்றி பெறு நூல்களை பெற வேண்டும் என்று அரும்பாடுபட்டார். அதன் விளைவாக 20 வெற்றி பேறுகளை நிலைநாட்டியிருந்தார். இவரது 7 வெற்றி பேறுகள் உலக வெற்றி பெறு நூலில் இடம்பெற்றுள்ளன. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் சேரநாடு பற்றி வாசிக்க போறேன். தமிழகம் சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்நாடுகளை தமிழ் மன்னர் ஆண்டு வந்தனர். அவர்கள் அறிவிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் சீருமிச்சிறப்பும் பெற்று திகழ்ந்தது. அவர்களுள் சேர மன்னர் சேர நாட்டை ஆண்டு வந்தனர். சேர மன்னரின் கொடி கொடியாகும். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய வாசிப்பிலிருந்து 207 இல்ல. அப்ப இவங்க 2 பேரும் தர அவர் தான் தந்திருக்கிறார், இவர் தர இல்ல. ஓகே, ஒரு எறும்புக்குள்ள செல்வோம். வணக்கம். உற்சாகமான வணக்கம். இன்று ஒரு 1991 நான் இன்றைக்கு செய்த கைவேலைகளை பற்றி சொல்ல வந்துள்ளேன். இன்றைக்கு பாடசாலையில், அதனால தான் நான் இன்றைக்கு இந்த கைவேலைகளை செய்துள்ளேன். இது ஒரு முதுக கொள்கிற பேக். இதில் 2 கைப்பிடிகள் இருக்கின்றன. இதைத்தான் ஃப்ரெஞ்சில் சத்தாப்னு சொல்லுவீங்கன்னா. இதில் முன்னாலே ஒரு கைப்பிடி இருக்குது. உள்ளுக்க பார்த்தீங்களா இப்படித்தான் இருக்கும். முன்னுக்கும் ஒரு பாக்கெட் இருக்குது. ரெண்டாவதாக நான் செஞ்ச வேலை ஒரு டச் ஹேண்ட். இந்த டச் ஹேண்டால் வச்சு இப்படி தொடலாம். அடுத்ததாக செஞ்சது நான் செஞ்ச கூடை உண்டு. அடுத்ததாக பாருங்கள், நான் செஞ்ச பேனைகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு படங்களாக வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்களா ஒரு நரிமுகம் ஒன்று இருக்குது. இதில் நான் ஒரு கியூகோவி கறி இருக்குது. இதில் ஒரு காபி பாகா கறி இருக்குது. இதில் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கறி இருக்குது. இது ரெய்போ பென்சிலாக இருக்குது. இதுக்குள்ளே நான் பேனா குச்சி வச்சு செஞ்சேன். நான் செய்த கைவேலைகள் மிகவும் அழகாக இருந்தன. நான் பார்க்கும்போது நான் செய்த கைவேலைகள் மிகவும் அழகாக உள்ளதா? உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். நான் ஃப்ரான்ஸ்லேருந்து அங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் கார் பார்த்தேன். நான் இந்த ஸ்போர்ட்ஸ் கார் இது லேம்போகினி கார். அதில் கன்வெர்ட்டிபிள் கார் தெரியுது. நெக்ஸ்ட் ஒன் இது ஃபெராரி கார். 2 ஃபெராரி கார் தெரியுது. ஒன்று ஒயிட்டில் தெரியுது, மற்றது ரெட்டிலும் தெரியுது. அது எல்லா 3 ஸ்போர்ட்ஸ் காருக்கும் கேப்ரியலேட் வெஹிக்கிள் தெரியுது. அங்கால நிறைய கார் விண்டோலம் தெரியுது. அங்கால கார் விண்டோலம் தெரியுது. இந்த லேம்போகினி காரில் இந்த டோரில் 89 அந்த புக்கிங் டிரைவ் மீண்டு போட்டிருக்குது. பிறகு இது
அதெல்லாம் 3 ஸ்போர்ட்ஸ் கார் கன்வெர்ட்டிபிளாக இருக்குது. அங்கே 3 ஸ்போர்ட்ஸ் கன்வெர்ட்டிபிள் கார்ஸ்லாம் பார்த்த பிறகு அதுக்கு பிறகு நான் மற்ற இடத்துக்கு போனான். நன்றி வணக்கம். அனைவருக்கும் நிச்சயமான வணக்கம். சரி, நன்றி வணக்கம். மற்ற இருவரும் தர இல்லை. இன்று வந்து இந்த வாசி பெரும்பில் வந்திருந்த இருவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். உரையரம்பும் இருவருக்கும் வாழ்த்துக்கள். அமீஸுக்கான ஒரு கேள்வி, ஃபெராரி கார் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? கேட்டு பாருங்க, பதில் வந்தா நல்லது. ஆமாம், அவருடைய ஜெசி தச்சமயம் மறுவுலரப்பில் கேட்டால் அந்த பிள்ளைகள் பகுதியில அந்த குறிப்புல அதில் போட்டு விடுங்கள். பிராக்கெட் பண்ணி அமீஸுக்குரிய கேள்வி என்று போட்டு விடுங்கள். பார்ப்போம் அமீஸ் கேட்கிறாரான்னு பார்ப்போம். ஏற்கனவே கேட்டது இல்லை, பார்ப்போம். நன்றி. இனி நன்றி நன்றி, மிக சிறப்பு. காணக்கலாம் திரும்ப சொல்லணும். நன்றி, மிக்க நன்றி அக்கா. வணக்கம். வணக்கம். சிவதர்சினி அவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் ப்ளீஸ். அங்கே கதிரை மேசி அது டோய்லெட் மாதிரி இருக்குது, கொமட் மாதிரி இருக்குது. நேவிஸ் பிலிப் சொல்கிற வீட்டு இருக்கிறாங்க கொமட் அது செட்டி சொல்றதுக்கெல்லாம் கொமட் மாதிரி இல்லை. அதான் கதை கொமட்டும் இதுவுமா தான் இருக்குது. அது பார்க்க பாத்ரூம் அங்கால வாங்க கொமட் போட்டு இருக்க. கொமட்ல கொட்டுனதெல்லாம் மேலேயே தெரியுதோ இருக்கும். என்ன விளங்க எனக்கு நீங்க என்ன கதைக்கிறீங்கன்னு விளங்க இல்லை. நல்லது நல்லது, வாங்க. விளங்காம இருக்கிறது நல்லதுதான். சில நேரங்கள்ல சில விஷயங்களை விளங்காம இருக்கிற மாதிரி நடிக்கிறது நல்லது. என்னத்தை கதைச்சாலும் எனக்கு என்ன அதுதானே எனக்கா உங்களோட வீட்டை வர்ணிக்கிறோம், அவ்வளவுதான். வாங்க. அதான் உங்க கணவரை இலங்கைக்கு அனுப்பி விடுங்க, சத்தம் குறைவா இருக்கும். இது ரெண்டாவதா சொல்றீங்க. பத்மினி ஆண்டி அன்னைக்கு சாப்பாடு ஒரு சோறு வாய் சோறு கட்டதுக்கு அவர் சிலோனுக்கு அனுப்ப சொல்றாரு. என்ன அவர் எத்தனை சோறு கேட்கிறாரு, அனுப்பி ஒருத்தர் போன் கதைக்கிறத வச்சு உடனே பார்சல் பண்ணுங்க சொல்றீங்களே. நாட்டுக்கு அனுப்பி விடுங்க டிக்கெட்டை போட்டு. அவர் சொன்னார் வடிவா, எந்த நேரம் டொக்கு டொக்கட்டு வெட்டி கொண்டு அவரை சமைச்சு கொண்டு அனுப்புகிறார். அவரு கேட்டது ஒரு சோறப்பா. படிக்கொன்று கேட்கல வாணி, டிவி சத்தம் கேட்கல, அதிர்வா எல்லாருக்கும். டிவி தான் ஏதோ செய்திகள் பல செய்தி இதுகளும் பார்க்குறவர் போல இல்லை. பிறகுதான் நான் ஓப்பன் பண்ணனா தான் அதை. அது அவருக்கு தெரியாதானே என்ன நடக்குதுண்டு. அதை கொஞ்சம் தாண்டலாம் இல்லை குறைக்கலாம் கொஞ்சம். ஆனால் தெரியல சிலருக்கு அப்படி ஒரு இது இருக்குத்தான், சவுண்டு வேணும். நீங்கள் என்ன காலங்காத்தால குறைச்சி கொண்டு இருக்கிறீங்க? நான் இப்பதான் முந்திரிய பழம் சாப்பிட்றேன். முந்திரிய உங்களை விட்ட ஒரே கத்தி கொண்டு இருக்க பழங்கள் ஒன்றும் சாப்பிட்றதில்ல. புளி வந்தானே இது வந்தாலும் பழங்களை சாப்பிடுங்க, கொஞ்சம் உஷாரா வாங்குவாமண்டு கணக்க விதமான பழங்களை. பிடிச்ச பழங்கள் என்னவோ அதுக்கு எல்லாத்தையும் ஒரு சாப்பிடணும். எனக்கு நான் கிவி சாப்பிடுவேன் வாணி. உண்டு ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா ஒரு முந்தியண்டா பாதி வாழைப்பழம் சாப்பிடுவேன். இப்ப வந்ததுக்கு சனிக்கிழமை வந்ததுக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன். இந்த நாளோ இன்னும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன். வாழைப்பழம் நான் ராவி குறைவு ஒரேஞ்ச் சாப்பிட்றேன். சின்ன மண்டரன் இருக்கு, இதுவும் இது கிரேப்ஸும் நல்லா இருக்கு. நாங்க கிரேப்ஸா தம்பியும் வாங்கி கொண்டு வந்தது, நானும் மண்டையை வாங்கிட்டேன். இது என்ன ஒரு வீடியோ திடீரெண்டு பானையோட கறிப்பானையோட வந்துட்டு வேறதான் அப்படியே வந்திருக்கிறேன். கறிப்பானை இல்லை அவரை காணோம். சரி, சிவதர்சினி அவர்கள் வாங்கோ. கவிதை நேரத்துக்குள் செல்வோம். வரமாகும் வாய்ப்புகளை. என்னது சட்டியோட வாரா கேக்கா? இல்ல கேக் இல்ல, இது வந்து அந்த புடிங்க அதுக்காக செய்து வைக்கிற அந்த இது அந்த சின்ன சின்ன கப் மாதிரி அது பின்னால இருக்குது. இதுல வருகுது என்னன்னு தெரியல. பின்னால இருக்குது முன்னால வரையிலேண்டா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? அது கப்பா? அது சின்ன சின்ன கப்பா. ரோசாவா?
புடிங்க எதுவும் செய்யறேன்டா இந்த சின்ன அவிக்கிறதுக்கு இந்த அவனுக்குள்ள வச்சுட்டு இதுக்குள்ள ஊத்தி ஊத்தி வைக்கிறது ஆ இந்த ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. அந்த கப்பை இதுல எடுத்து வச்சாப்புல இதுல இருக்குது. அவனுக்குள்ள எல்லாம் வைக்கலாம் இதுகள். இது புடினோ செய்யறதுக்கு நல்ல சாமான். லசானியா ஸ்பெகட்டி அதுகளுக்கு அவனுக்குள்ள இந்த வைக்கிற திக்கான தானே அது சட்டி. பயரே அவிக்கிறது. இது வந்து அவனுக்குள்ள வைக்கிறது தானே. இப்ப ஊத்தி போட்டு இப்ப நான் புளிக்க இருந்தா பயர் அவிக்கிற அவங்களாட்டு போறீங்க மியூட்ல விடுங்கோ. அவன் அதுதான். பயர் என்ன நினைச்சீங்க மியூட்ல விடுங்க. சிவதாசினியர் வாங்கோ, ஈசன் அண்ணா வாங்கோ. வணக்கம் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். நேரம் போயிட்டுது. வாசிப்பரம்போ ஆத்மீக ஆழிக்குமரன் பற்றி கூறினார். நானும் ஒரு சில தகவல்களை அதுக்கு புகுத்துகின்றேன். ஆழிக்குமரன் முதல் பாக்கு நீரிணையை கடந்து சென்றவர் நவரத்னம் அவரின் மாமா. பின்ன அவரை தொடர்ந்து அடுத்த ரெக்கார்ட் வச்சவர் ஆழிக்குமரன். அவர் பிரதேனியா யூனிவர்சிட்டி டிகிரி மேன். அத்துடன் அவர் ஒரு லோ படித்தவர். வைஃப் வந்து ஒரு பெரும்பான்மை இனத்தவரை சேர்ந்தவர். வல்வெட்டித்துறையை என்ன மாமனும் மருமகனும் வல்வெட்டித்துறையை சேர்ந்தவர்கள். அடுத்து ஆத்மீகா அமிஸ் சேர சோழ பாண்டியர் மன்னர்களை பற்றி கூறினார். உதயரம்பில் ஆத்மீகா கைவேலை பேக்களை பற்றி, தூக்கும் பேக், ஒரு கூடை, பேனா, இப்படி பல பொருட்களை காட்டி கைவேலையை திறம்பட செய்ததை காட்டினார். அமிஸ் கார்களை காட்டினார். லம்போகினி கார். லம்போகினி ஒரு பெறுமதி விலையில் உயர்ந்த விலை கொண்ட கார்களில் ஒன்று. அதன் வகைகளை கன்வெர்டபிள், சாதாரணமான எல்லாத்தையும் காட்டினார். மகிழ்ந்தார். எல்லோரும் மகிழ்ந்தோம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். சரி, இனி கவிதை நேரத்துக்குள் செல்வோம். சிவா தர்சனி அவர்கள் வாங்கோ. வரமாகும் வாய்ப்புகளே எது சரி வரும்? வாய்ப்புகளா இக்கன வருமா வராதா? போடாமலும் விடலாம். வரமாகும் வாய்ப்புகளே. இப்ப என்ன வந்தா இப்ப என்ன அதுல வரும். ஆனா நீங்கள் போட இல்ல, வாய்ப்புகளே என்றும் போடலாம் தானே. வாய்ப்புகளே தான் தலைப்பு. வரமாகும் வாய்ப்புகளே. இல்ல சிலருக்கு நான் போட்டுக்கிறேன், அதான் கேட்கிறேன். வாய்ப்புக்கு சிலர் போட்டிருக்கணும், அதான் கேட்கிறேன் நான். வரமாகும் வாய்ப்புகளே. வாய்ப்புகளையா? வரமாகும் வாய்ப்புகளே வசந்தா அக்காவின் தலைப்பு. அது பதில் இருக்கிறது இக்கன்னா இல்ல, வாய்ப்புகளேன்னு தான் இருக்குது. வாய்ப்புகளே இல்ல நான் போட்டது அதானப்பா. நான் கேட்கிறேன், சிலருக்கு நான் போட்டிருக்கணும்னு சொல்றேன். சரியா, வாய்ப்புகளே எல்லாம் சரிதான். ஓகே, வரமாகும் வாய்ப்புகளே கவித்தலைப்பு. இங்கே சிவதர்சினி ஏதாவது போட்டாதான் வரமாட்டேன் இல்லையே. நான் தான் சொன்னேன். வாங்க 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 வாங்க. வந்துட்டா மேடம். வந்துட்டார். ஓகே, வந்துட்டா. நன்றி.